தஞ்சை, திருச்சி, கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம், நாகை வரைக்கும் கோயில்களினுடைய தலமாக அந்த சோழ மண்டலம் விளங்கியது. அன்றைக்கு ஜீவனாம்சத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களை மகிழ்விப்பதற்காக அருகிலே குடவாசலுக்கும் கொரடாச்சேரிக்கும் தன்னுடைய மேலாளர்களை அனுப்பி சுமார் 400 புதிய புடவை வேட்டிகளை வாங்கி வரச் சொல்லி பழங்களோடு அன்றைக்கு கொடுக்கின்றார். மாலை 4 மணி ஆகிவிட்டது. காவி உடுத்தியவர்கள் எப்படி எளிய முறையில் இருக்க வேண்டும் என்பதற்கான கலங்கரை விளக்கம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் என்று வடநாட்டிலிருந்து வந்த மத்திய மந்திரி சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்திருக்கிறார் என்பதை அனந்தராம தீட்சிதர் சொல்கின்ற போது நம்முடைய நெஞ்சம் அப்படியே ஆனந்தத்தில் பெருக்கெடுக்கிறது. நம்முடைய வேலூருக்கு அருகில் குடிகாத்தம் பகுதியில் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் இந்த கதர் உடையின் எளிமையை பற்றி பேசுகின்றீர்கள், பக்கத்தில் காஞ்சிக்கு செல்லுங்கள், அங்கிருக்கக்கூடிய காவி உடையின் எளிமை தெரிந்தால்தான் உங்களுக்கு இந்த மண்ணின் தேசத்தின் அருமை புரியும். இன்று மகாபெரியவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை சிந்திப்பதற்கு முன்பு இதை நமக்காக வழங்கியவர் உபன்யாச சக்கரவர்த்தி ஆன்மீக மாமேதை ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர். ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர். எதற்காக நாம் பெரியவர்களுடைய பெயரை பதிவு செய்கின்றோம் என்றால், கண்டது, கேட்டது, பார்த்தது, படித்தது எல்லாவற்றையும் யார் மூலம் நாம் தெரிந்து கொண்டோமோ அவர்களையும் பதிவு செய்வதுதான் சான்றோர் வாக்கு. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தேசாந்திரியாக ஒரு யோகியாக பல மண்ணுக்கு விஜயம் செய்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் சிவத்தலங்களுக்கு, குறிப்பாக தஞ்சை பகுதியிலே இருக்கக்கூடிய கொடவாசல், கொரடாச்சேரி, திருக்காம்பூர் பகுதிகளில் அவர் பயணம் மேற்கொள்கின்றார். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து தஞ்சை ஜில்லா, தஞ்சை, திருச்சி, கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம், நாகை வரைக்கும் கோயில்களினுடைய தலமாக அந்த சோழ மண்டலம் விளங்கியது. அங்கே அந்த சிவதலங்களுக்கு பயணப்படுகின்றார். ஆதி திராவிட பழங்குடியின சகோதர சகோதரிகள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு செல்கின்றார். அந்த விளிம்பு நிலை பக்தர்களுடைய அன்பர்களுடைய அபரிமித பக்தி, அளவு கடந்த பாசம், அவர்கள் இறை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இவற்றையெல்லாம் வியந்து பார்த்து கண்ணீர் மல்க அவர்களுடைய இருப்பிடங்கள் அருகிலுக்கு சென்று பார்க்கின்றார். ஓலை குடிசையில் ஒட்டு குடுத்தினத்தில் அன்றைக்கு ஜீவனாம்சத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களை மகிழ்விப்பதற்காக அருகிலே குடவாசலுக்கும் கொரடாச்சேரிக்கும் தன்னுடைய மேலாளர்களை அனுப்பி சுமார் 400 புதிய புடவை வேட்டிகளை வாங்கி வரச் சொல்லி பழங்களோடு அன்றைக்கு கொடுக்கின்றார். மாலை 4 மணி ஆகிவிட்டது. அவருடைய மெய்காப்பாளரை போல அருகில் இருக்கக்கூடியவரில் காரியதரிசி கேட்கின்றார், இன்றைய சந்திரமௌலீஸ்வரர் காமாட்சி பூஜை செய்ய நெடுநேரம் ஆகிவிட்டதே, பெரியவா பரவாயில்லையா என்ற போது பெரியவர் சொன்னார், அப்பா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதும் அன்பே சிவம் என்பதும் எங்களை போன்ற காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி தண்டம் எடுத்தவர்கள் சொல்வதில் ஒரு பயனும் அல்ல. இது போன்ற மக்கள் வாழக்கூடிய இருப்பிடத்திற்கு சென்று அவர்களை நேசித்து அவர்களோடு உறவாடி அவர்களுக்கு அன்பு காணிக்கை செய்வதைத்தான் இந்த நாட்டில் ராமானுஜர், மத்துவர், சமயக்குறவர்களும் ஏன் ஆதிசங்கரரும் இந்த மண்ணில் நினைத்தார், விதைத்தார் என்று பெரியவர் சொன்னதை நம்முடைய உபன்யாச சக்கரவர்த்தி அனந்தராம தீட்சிதர் தன் கைப்பட எழுதியதை படித்தபோது கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு வடநாட்டு பெரிய மத்திய மந்திரி ஒருவர் மகாபெரிய சுவாமிகளை பார்ப்பதற்கு தேனம்பாக்கம் பகுதிக்கு விஜயம் செய்கின்றார். ஒரு ஒட்டு குடிசை, கயிற்று கட்டில், அந்த காலத்தில் அவர் பயன்படுத்திய மேனா, சிறிய பொருட்கள், ஒரு கைவிளக்கு, இவற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகானை பார்த்து ஏசி அறை இல்லை, கைத்தட்டி கூப்பிடுவதற்கு பணிவிடை செய்வதற்கு 10 பேர் இல்லை, தன்னந்தனியாக
எப்போதும் புத்தகங்களுக்கு மத்தியில் தன்னை ஆட்படுத்தி கொண்டு அன்பையே தவமாக்கி இருக்கக்கூடிய இது போன்ற ஞானிகளை நான் ஒருபோதும் வாழ்க்கையில் சந்தித்ததில்லை. காவி உடுத்தியவர்கள் எப்படி எளிய முறையில் இருக்க வேண்டும் என்பதற்கான கலங்கரை விளக்கம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் என்று வடநாட்டிலிருந்து வந்த மத்திய மந்திரி சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்திருக்கிறார் என்பதை அனந்தராம தீட்சிதர் சொல்கின்ற போது நம்முடைய நெஞ்சம் அப்படியே ஆனந்தத்தில் பெருக்கெடுக்கிறது. இதையும் விட ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஒரு முறை பதிவு செய்திருக்கின்றேன். நம்முடைய வேலூருக்கு அருகில் குடிகாத்தம் பகுதியில் அன்றைக்கு தமிழக முதல்வராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு மாலை கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அந்த சமயத்தில் படித்து பட்டம் பெற்ற ஒரு இளைஞர் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற போது எளிமை பற்றி பேசுகின்றார். 20 நிமிடம். அந்த கூட்டம் முடிந்தவுடன் காமராஜர் தலைமை உரை ஆற்றுகின்றார். இந்த கதர் உடையின் எளிமையை பற்றி பேசுகின்றீர்கள், பக்கத்தில் காஞ்சிக்கு செல்லுங்கள், அங்கிருக்கக்கூடிய காவி உடையின் எளிமை தெரிந்தால்தான் உங்களுக்கு இந்த மண்ணின் தேசத்தின் அருமை புரியும். இப்படி அரசியல் தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், சாதாரண மனிதர்கள் என்று எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு ஞான மலர் உண்டென்றால் அவர்தான் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள். அவரை நினைப்பதும் பேசுவதும் ஆனந்தம். மீண்டும் ஆனந்த ஆரம்பத்தில் நாளை சந்திப்போம். வணக்கம்.